ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஞான சித்தையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். பல விஷயங்களை மனசில் நினைக்கிறோம், சங்கல்பிக்கிறோம், செய்யணும்னு விழையும் போது செய்ய முடிஞ்சது சிலது, அது மெட்டீரியலைஸ் ஆகி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஆறுது சிலது. அதனால் ஒரு வார்த்தை ஏற்பட்டிருக்கேன்னு, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுல நமக்கே தெரியும், நினைக்காமல் இருக்கவும் முடியல. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி எட்டாத பேராசை கோட்டை கட்டின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி மனசு என்னென்னமோ தோணும், எல்லாம் நடந்து விடுறதானா நடக்கிறது இல்லை. சில சமயம் நடக்காதது கூட நல்லதுன்னு அப்புறமா லேட்டாக நமக்கு தெரியும். இங்கிலீஷ் கதையே மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாள். மகான்கள் என்ன சொல்கிறா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கன்னு ஏன் இருப்பானே, நீ தெய்வத்தை மட்டுமே நினையேங்கிறான். நம்ம சுவாமி சொல்லுவார், திடப்பிரஜை இருக்கும் வரையில் சத்குரு மூர்த்தியை சிந்தனை செய்வோம், பாக்கி ஆக வேண்டியவைகளை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு ஒரே ஒரு வேலை தான், எப்பவும் குருநாதனை பகவானை நினச்சிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு வேலை. பாக்கி என்ன, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சுவாமி டிக்ளேர் பண்ணியிருக்கார். நம்ம சுவாமி சொல்லியிருக்கார், கீதையில் கிருஷ்ணனே சொல்லியிருக்கார், அது என்னையே நினச்சின்று நான் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நினைக்கிறவா வாழ்க்கையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்மளால் அப்படி சுவாமி நினைக்க முடியறதானா முடியலைங்கிறது தான் உண்மை இல்லையா? சில காரியங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன் சம்சார வாழ்க்கையில், அது எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், நடக்கிறதுக்கு உன்னோட அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வருது. இதில் கோமேதகம்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தனத்தை இதில் அர்ப்பணம் பண்ணுறார் பகவான். முருகப்பெருமானோட பாடல் தானே இது. அதனால் இதில் அவர் அர்ப்பணம் பண்ணுறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியாமல், எதனால் இந்த விளைவுங்கிறது தெரியாமல் பல விஷயங்களில் என்டர் பண்ணுறோம். நல்லபடியாக நடக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறது உண்டு. அதே நேரம் நாம் நினைக்கிறாப்புல நடக்காமல் இருந்தாலும் நல்லதுங்கிறது சுவாமியுடைய கிருபை நம்ம புரிஞ்சுக்கணும். யோகி ராமசுரத்குமார் சொல்வார், உனக்கு அந்த நேரத்துக்கு அது தேவைங்கிறதுனால அப்பா அந்த மாதிரி மாற்றி ரிசல்ட்டு கொடுத்துருக்கார். எவ்ரி திங் இஸ் ஒன்லி கிரேஸ் அப்படிங்க. அதுவும் அனுகிரகம்தான், அது நமக்கு தெரியல. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் திருப்பி ஞாபகம் வருது சொல்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்டார், என்னன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் குருநாதா குருநாதான்னு சொல்கிறேன், அவர் என்ன பண்ணிவிட்டார் உங்களுக்குன்னு கேட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி, இப்போ இல்லை,
இந்தியா சிமெண்ட்ஸில் வேலை பார்த்துருந்தாரு, வேலை போயிடுத்து. உங்கள் பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தால் அவனுடைய ஹெல்த் ப்ராப்ளத்தினால மேலே படிக்க முடியாமல் போயிடுது. வாடகை வீட்டில் ஒரு இடத்துல இருக்காள், அங்கே சத்சங்கம் பண்ணுறேன்னா வீடு மாறும்படியாக சூழ்நிலை வருது. எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன் வாழ்க்கையிலே. இப்படிலாம் நம்மளும் பண்ணுறோமே, நமக்கு சுவாமி என்ன பண்ணிவிட்டார்னு கேட்டேன். நான் சொன்னேன், உண்மை கேள்வியில் பதில் இருக்கியா? நான் முன்னாடி மனுஷாட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அவர்கிட்ட வேலை செய்கிறேன். முன்னாடி 30 நாள் வேலை செஞ்சுட்டு அடுத்த மாதம் முதல் தேதிக்கு சம்பளம் கொடுக்கும்போது பவ்யமாக வாங்கிப்பேன். இப்போ அந்தந்த உபன்யாசம் பஜனை முடிஞ்சவொடனே சம்பாவனை அவள் நமஸ்காரம் பண்ணி எனக்கு கொடுக்குறான். இது அனுக்கிரகமாக இந்த கைவிடுறதான்னு கேட்டேன். என் குழந்தை நார்மலாக படிக்க முடியாத சூழ்நிலை வந்தது, அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால அவனே சொல்கிறான், அதனால தான் என்னால் பாகவதம் சொல்ல முடிஞ்சுதுங்கிறான், அதனால தான் பஜனை பாட்டுகள்லாம் நான் பாட முடிஞ்சுதுங்கிறான். அதனால் அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம், அது கூட அனுக்கிரகம் தான். அது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, அந்த கிரேஸையே நம்பிட்டு இருக்கிறது வாழ்க்கையில். கணபதி ஐயர்னு ஒரு பக்தர், சுவாமியோட பக்தர், அவர் சொல்லுவார், லைஃபுங்கிறது ஒரு ரேஸ். நீ முந்தியா நான் முந்தியா, நம்ம இதை அடையணும் அதை அடையணும்னு ஒரு ஆவலோட வெறி கொண்டு அலையக்கூடிய ஒரு ரேஸ். இந்த ரேஸில் நாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. குரு ஞானானந்தா அப்படிங்கிற ஜி இருக்கோ இல்லையோ, அந்த ஜியை முன்னாடி போட்டுட்டோன்னா இட் பிகம்ஸ் கிரேஸ் அப்படிம்பார். இந்த ரேஸ் பிகம்ஸ் கிரேஸ் அப்படிம்பார். அதில் சுவாமியை முன்னிலைப்படுத்தி அவரோட சங்கல்பம், அவரோட இஷ்டம். நமக்கு எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. விவேகானந்த சுவாமிஜி சொல்கிறார், பிளான் பண்ணாதேன்னு நான் சொல்லலை, சொன்னால் நீ கேட்க மாட்டேன். பிளான் பண்ணிவிடும், அங்கே வச்சுடும், அவர் இஷ்டம். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார். இல்லை இது வேண்டாம் வேறு பிளான் வச்சுருக்கேன், அதில் நீ தலையிடாது. ரமண பகவான் சொல்கிறார், செலுத்தும்படிக்கே செல் அப்படிங்கிற, அதான் சரணாகதி. உனக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்க வேண்டாம், இன்னைக்கு இப்படி வச்சிருக்கார், அதில் ஆனந்தமாக. பரமஹம்சருக்கு உடம்பு ரொம்ப முடியல, அச்சுச்சோ குருதேவா உங்களுக்கு உடம்பை படுத்துறதேங்கிறா. அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், உடம்பும் வியாதியும் ஒன்று பார்த்துக்கிட்டும், மனசே நீ அம்பாளியே நினச்சின்றது அப்படிங்கிற. இவ்வளோ பெரிய விஷயம் இது. மகான்களுக்கு கூட உடம்பு முடியாமல் போகிறது, அவளுக்கு கூட கர்ம வினை இருக்கான்னு கேள்வி கேட்பா. அவளுக்கு இல்லை, ஆனால் இது வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு அவள் பண்ணி காட்டுறான். அதுதானே உண்மை. அதனால் இது சொல்கிறார், நான் என்னென்னமோ காரியங்கள் பண்ணணும்னு நினைப்பேன், அது நல்லபடியாக முடியணும்னா உன்னோட கிருபை வேணும் இல்லையா? அப்போ எந்த நிலையில் நீ என்னை வச்சுருந்தாலும் உன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும், உன்னை நம்பிகிட்டே இருக்கணும், உன் திருவடி விடாமல் இருக்கணும். இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு. பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றாவரமும் தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாயடியே மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. பாரதியார் சொல்றார், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் நல்லதே நினைக்கணும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அம்பாள் இருக்கா, சுவாமி இருக்கார் பார்த்துப்பார் அப்படிங்கிற தைரியம் வேணும், குழப்பம் இல்லாத தெளிஞ்ச ஞானம் வேணும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திட வேண்டும் அண்ணாய்.
பனிக்காலத்தில் அங்கங்கே புல்லுலெல்லாம் பனி பூத்து கிடக்கும் மேலெல்லாம். அதை போய் யாரும் வண்டி மேலெல்லாம் இருக்கும், செவுத்து மேலே யாரும் தொடச்சின்னு இருக்க வேண்டாம். சூரியன் வந்ததுக்கப்புறம் என்னாகும், எல்லாம் காணாது போயிடும். அப்போ பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பனியே போல உன்னோட சன்னதி முன்னாடி நன்னிய நின்முன் இங்கு நசித்திட வேண்டும் என்ன. அதனால் உன்னையே நம்பின்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடு. வாழ்க்கையில் கஷ்டம் வரும், அது உன்னுடைய அருள், உன்னோட சோதனை, உன்னுடைய மரக்கருணை. நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் போது அது அறக்கருணைன்னு பேர். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதுவும் நன்மை தான். உடம்புக்கு ருச்சியாக சாப்பிட வேண்டியிருக்கு, ஆசையாக சாப்பிட்றோம். உடம்பு முடியலன்னா மருந்து சாப்பிட்றோம், ஆசையாக சாப்பிட்றது இல்லை, ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். யூ ஹேவ் டு கன்சியூம், யூ ஹேவ் டு ஸ்வாலோ, வேறு வழி கிடையாது. அது நமக்கு நல்லது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன்னுட்டார் அபிராமி பட்டர். அதனால் எந்த ஒரு நிலை வந்தாலும் பகவத் பக்தியை, குரு பக்தியை, நாமாவை விடவே கூடாது. அதை தான் இந்த பாடல் நமக்கு காட்டுறது. எந்த காரியம் பண்ணினாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனையே இல்லாத ஒரு காரியம் அது என்ன சுவாரஸ்யம்? வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே. நோ பெயின் நோ கெயின்னு சொல்வா இல்லையா? வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் பெரிய மகத்தான காரியம் பண்ணணும்னா அதில் ஒரு பரிசிரமம் இருக்கும். ஆனால் இறங்கிட்டோம்னா சுவாமி கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அதை நடத்தி கொண்டு போவார். அதுக்கப்புறம் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படி திரும்பி பார்த்தா, ஓ இப்போ ஏற்பட்ட பாதையாக கடந்து வந்திருக்கோம்னு நமக்கு தோணும், பெருமிப்பாக இருக்கும். அதை நாம் கடந்து வரல, அவர் நம்மளை தூக்கிட்டு வந்திருக்கார். அது நமக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் கஷ்டங்கள் வரும்போது நாமாவை விட்டுடக்கூடாது, அப்போ தான் அதிகமாக சொல்லணுங்கிறார். அதுதான் ஒரே வழி. தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும்னா அபிராமி பட்டர் சரித்திரம் நமக்கு நினைவு வருது. இன்னும் நம்ம லலிதா நவரத்னமால அபிராமி எந்தாதி லலிதா சகஸ்ரநாமம் 3 சேர்த்து தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். லலிதா நவரத்னமால 9 பாடலில் அம்பாளோட மகிமையை சொல்லக்கூடிய பாடல், அது 100 பாடலில் சொல்லப்பட்டது. எல்லாமே அனுகிரகம் பெற்றவர்களால் உண்டானது பாட்டெல்லாம். திருக்கடையூரில் தான் இருந்தார். தினம் கோவிலில் பஞ்சாங்கம் படித்து சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு பஞ்சாங்க பிராமணராக இருந்தவன். அவள் பரம்பரையாக அவளுக்கு அது வேலை. அதுக்கு அவளுக்கு இவ்வளவு நெல் அப்படியெல்லாம் உண்டு. கோவில் வீடு ஒன்று கொடுப்பா. சரி, எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா, மணி அடிக்க வேண்டியது, பஞ்சாங்கம் படிக்க வேண்டியது, பூஜை பண்ண வேண்டியது அப்படின்னு வேலையாக பண்ணுறவா சில பேர். இது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால எனக்கு கிடைச்ச பாக்கியம், இது தபஸ். ஒரு பெரிய மகான பிரம்ம ஞானியை நான் தொடறேன், அம்பாளை பராசக்தியை நான் தொடறேன், அவள் சன்னிதானத்தில் இருந்து நான் ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், ஒரு பஞ்சாங்கம் படிக்கிறேன், இது எவ்வளவோ புண்ணியத்தினால எனக்கு கிடச்சிதுன்னு அதை உணர்ந்து பண்ணும் பொழுது அந்த வேலை அப்படிங்கிற கர்ம யோகமாகி உபாசனை ஆகிடுது. அவ்வளோதானே, மைண்டு டெடிக்கேட் ஆகிறதுல தானே இருக்கு. அதனால் மணித்வீபத்தில் சிந்தாமணி கிரகத்தில் தாமரை காடு மகாபத்மாடவி சம்ஸ்தான் இருக்கு. கதம்ப வனத்தில் சுதா சாகரங்கிற அமிர்த கடலுக்கு நடுவில் அம்பாள் இருக்கா, ராஜராஜேஸ்வரி. அவள் எதிர்க்க நான் பஞ்சாங்கம் படிக்கிறேன்னு நினச்சிப்பேன். அந்த பாவனை தானே முக்கியம். அப்புறம் அந்த கடமையை முடிச்சுட்டு அது விக்கிரகம் சிலைன்னு நினைக்காமல் அம்பாள் இருக்கிறதாகவே உணர்வேன். வேலை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போயிடலாமே. அப்பாவுக்கு அலாட்ட டைம், அவர் போக மாட்டார், அங்கேயே உட்காந்துருப்பார். அங்கேயே ஒரு ஓரமாக தியானம் பண்ணுவார். வேத தர்மத்தில் எப்படி அம்பாள் உபாசனை சொல்லப்பட்டிருக்கும் அதை பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வைதீகமான ஸ்ரீவித்யா மார்க்கம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வாம மார்க்கம்னு பேர். அதில் ரொம்ப கடினமான ஒரு சாதனை. அது எப்படின்னா, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உலக வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாமே வழிபாடாக பண்ணி மனசு கலையாமல் பார்த்துக்கிறது. கம்பி மேலே நடக்கிறான் ஒருத்தன்னா அவனுக்கு அது பிரவருத்தியாக இருக்கலாம், நடக்கலாம்.
நானும் அந்த மாதிரி நடக்கிறேன்னா அதுக்கப்புறம் நடக்கவே முடியாது, கட்டுப்படுன்னு ஆஸ்பத்திரியில் படுத்துக்க வேண்டியதுதான் இல்லையா? அது நமக்கான வழி இல்லை. ராமகிருஷ்ண சார் சொல்கிறார், வாச வழியாக ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி இருக்குப்பா, செவரேறி குதிச்சு கொல்லப்புறமா வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, பாவான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்கும்போது நீயே செவரேறி குதிக்கிற, பேக் டோர் உனக்கு வேண்டாமே அப்படிங்கிறார். அந்த மாதிரி நிறைய பேர் வாமாச்சார சாக்காள் இவர் காலத்தில் இருந்திருக்கா. அவளை இவர் கண்டித்து வைதீக தர்மப்படி வேதம் சொன்ன வழிப்படி அம்பாளை வழிபடுங்கன்னு சொல்லியிருக்கார். அதனால் இவர் கண்டா நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. இவர் உட்காண்டு மனசுக்குள்ளே அப்படியே தியானம் பண்ணி அம்பாளுடைய ஸ்ரீபுரத்தில் அப்படி நுழைஞ்சு அங்கே அம்பாள் சன்னிதானத்தில் இருக்கிற அத்தனை தேவதைகளோட 9 ஆவரணங்களில் மகா சதுஷ்டி கோடி யோகினிகண சேவிதா அப்படின்னு 64 கோடி யோகினிகள் ஒரு ஆவரணத்துலையும் இருக்கா. அங்கே அப்படியே அக்னியால் சூழப்பட்ட பிராகாரம், வன்னி பிராகார மண்டல மத்தியஸ்தா, அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அம்பாளுக்கிட்ட அப்படியே ஒரு போகிற மாதிரியும் தக 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 ஒரு திருமேனியோடு ஜொலிக்கிறாப்பில் அப்படி நினச்சிட்டு ஸ்லோகம் சொல்லுவார். ஒரு நாளுக்கும் ஒரு அந்தந்த திதிக்கு ஒரு தேவதை உண்டோ இல்லையோ, அந்த திதி தேவதைகள் அம்பாளை அன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கிறார் இல்லையா, அதனால் அவருக்கு தெரியும் அந்த தேவதை பூஜை பண்ணுறதா நினச்சிப்பேன். அன்னைக்கு தை அமாவாசை, அதுக்கான தேவதையை அவர் நினச்சி பூஜை பண்ணுறாப்புல பண்ணணும். அம்பாளோட முகத்தில் மனசு லயிச்சுடுத்து. கோடி சந்திர பிரபான தக 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 தகன்னு அந்த முகம் ஜொலிக்கிறது. அப்படி அம்பாள் குளிர்வான் நிலவேன்னு ஜொலிக்கிறது. அந்த முகத்தோட அழகில் அப்படியே தன்னை மறந்து சமாதி நிலைக்கு போயிட்டேன். சுத்துப்புறம் மறந்து போயிடுது. தை அமாவாசை சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு காவிரி பூமண்டலத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சரபோஜி மகாராஜா பரிவாரத்தோடு வரார் கோவிலுக்கு. இவரை கண்டு ஆகாத ஒரு கூட்டம் இருந்தது. அவள் சொன்ன அவனுக்கு எழுப்பாது, அவன் கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கான், அப்படியே இருக்கட்டும், ராஜா வரும்போது அவமரியாதை பண்ணான்னு சொல்லி போட்டு கொடுத்து அவனை சீட்டு கழிச்சு விட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். ராஜா கோவிலில் பரபரன்னு இருக்கு. அவருக்கு தெரியாது, நிட்டா எனக்கு மணித்தீபத்தை இருக்கார் அவர் பாவம், அவருக்கு தெரியாது. அங்கேருந்து வந்த உடனே இப்படி பார்த்தார் ராஜா, கண்ணை முடிஞ்சு யாரோ உட்காந்துக்கார். யார் வர் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு பைத்தியம், பஞ்சாங்கம் படிக்கிறவன் என்னமோ பெரிய அம்பாள் பாசகன்னு சொல்லிட்டு நடமாடின்னு இருக்கான். கிறுக்கு பையன், திடீர்னு அழுமா, திடீர்னு சிரிப்பான். கோயிலுக்கு ஒரு பொம்மநாட்டிகள்லாம் அம்பாள் விழுந்து நமஸ்காரம் பண்ண தலை திருக்கி ஓடுவாங்கன்னு கண்டு. அம்பாளுக்கு கொடுத்த நிர்வாணத்தை கொடுத்தா குடுமையில் சுற்றிப்பான். தன்னையே அது அம்பாளோட சேட்டின்னு சொல்லிப்பான். ஒரு கிறுக்கு இது. என்னமோ பரம்பரையாக இவனுக்கு பஞ்சாங்கம் படிக்கிற வேலை கொடுத்துருக்கா, அதுக்காக இவனை நாங்கள் அனுப்ப முடியாமல் வச்சுட்டுருக்கோம், ரொம்ப சிரமம் இவனோட அப்படிங்கிறான். இவ சொல்கிற வார்த்தையை காதில் வாங்கிட்டு அவரை பார்க்குறார். அந்த முகத்தில் அப்படி ஒரு பக்தி இருக்கு. கண்ணு மூடி இருக்கு, கண்ணை தாரதாரியாக ஜலம் கொட்டுறது. அவரே பின்னாடி அபிராமி அந்தாதி அப்போ பாடலை, அப்புறம் தான் பாடினார். அதில் அந்த நிலையை சொல்கிறார். விரும்பி தொழுமடியார் விழி நீர் மல்கி மெய்ப்புலகம் மரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முற்சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அம்பாளோட அடியார்கள் எப்படி இருப்பா? ஆசையோடு பூஜை பண்ணுவா, கடனேன்னு பண்ண மாட்டா, விரும்பி தொழுவா. அம்பாளோட அழகையும் அவளோட கருணையை நினச்சி கண்ட தாரதாரியாக ஜலம் வரும். மெய்ப்புலகம், ரோமாஞ்சனம் ஏற்படும். சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு உலகியல் அறிவு அழிஞ்சு போயிடும். நான் யார், எங்கே இருக்கேன், சுற்றி யார் வாழ என்ன நினச்சிப்பா அது தெரியாது. ஒரு மது உண்ணும் வண்டு போல அம்பாளோட கருணையில் திளைச்சிருக்கக்கூடிய நிலையில் பேச்சு வராது. எதா பேசினா சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். மொழி தடுமாறி
முச்சொன்னவெல்லாம் தரும் பித்தர் ஆவார் என்றான். இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிடுத்துன்னா தெரிஞ்சுக்கோ அவன் பெரிய பக்தன்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி தான் இருந்தார், மகாகவி பாரதியார் இப்படி தான் இருந்தார், சேஷாத்ரி சுவாமி இப்படி தான் இருந்தார் இல்லையா? அது அவ்வளவு சுலபமான நிலை இல்லை. யோகி ராமசுரத்குமார் சுவாமி இப்படி தான் இருந்தார். அது ஒரு ஆனந்தமான பித்து நிலை, மக்னமான நிலை. ராஜா பார்க்குற முகத்தில் தேஜஸ் இருக்கு. அவசரப்பட்டு எதுவும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அம்பாளை பார்க்க போயிட்டார். இவன் அவர் கோவப்படுவார், ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாருன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணலை. திரும்பி வரும்போது பார்த்தார் அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். ஏதாவது 2 கேள்வி கேளுங்கன்னு அவர் கிளப்பி விட்டு ராஜா அவர் கோவப்படுத்தினா தானே இவன் நினைக்கிறது நடக்கும். அவன் பேர் என்ன? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னார். பதில் இல்லை. ராஜா கூப்பிடுறாரியா, கண்ணை திறந்து பாரு, மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு வாழலாம் உசுப்புறா. உலுக்கினா ரொம்ப நேரம் அப்படின்னா கண்ணை திறக்கலை. ராஜா வந்திருக்கார் அப்படின்னார். ராஜா கேட்குறார், நீங்கள் தான் பஞ்சாங்கம் படிக்கிறாளா அப்படிங்கிறார். இன்னைக்கு என்ன திதி அப்படின்னார். பதில் சொல்லும் ஐயா, இன்னைக்கு என்ன திதி? அம்பாளுடைய தேஜோமயமான முகத்தை பார்த்தார். பௌர்ணமி அப்படின்னு விட்டார். சரியா சொல்லும், இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா? பௌர்ணமி தான் அப்படின்னா. நாங்கள் சொன்னது சரியா போச்சா ராஜா? இது ஒரு பைத்தியம், இந்த வேலைக்கு வச்சுருக்கா, இதோட நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னா. இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு போயிட்டார். வாஸ்தவ சரித்திரம் இதுதான். ராஜா வந்து கோவிச்சுக்கல, தண்டனையெல்லாம் கொடுக்கல, ஜட்ஜு பண்ண முடியல. முகம் வந்து மகான்னு சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கு மாதிரி இருக்குது. சட்டுன்னு டிசைட் பண்ணக்கூடாது, அப்சர்வ் பண்ணணும். சரி அப்படியே சரி ஏதோ பைத்தியம் பாவம் அப்படின்ட்டு போயிட்டார். அன்றைக்கி அரண்மனைக்கு போனாலும் மனசு பூரா அந்த சுப்பிரமணியத்துக்கிட்டே இருக்கு. இவருக்கு ராஜா போனவுடனே கொஞ்சம் கழிச்சு பிரஜை வந்தது, நடந்ததெல்லாம் எல்லாரும் சொன்னால், உனக்கு வேலை போயிட போகிறது, மரண தண்டனை கூட கிடைக்கலாம், ராஜா கோச்சுன்னா என்ன பண்ணுவாரோ அப்படிலாம் சொன்னால் இவர் சாவுக்கெல்லாம் பயப்படலை. பக்தன் பயப்பட மாட்டான். அம்பாள்கிட்ட வந்து சொன்னார், உன்னை கும்பிடுறதுனால ஒரு ஆனந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, இது உலகம் பைத்தியம்னு சொல்கிறது. ராஜாவுக்கு அவமானம் ஏற்படும்படி நான் பண்ணிட்டேனோ எனக்கு தெரியல. என்னுடைய வாக்குலேருந்து வந்த வார்த்தையை நீ சத்தியமாக்கு, நான் உன் குழந்தைங்கிறதுனால கேட்குறேன். அபிராமிதாதிலே சொல்கிறார், இனி நான் எது செய்யணும், நடுக்கடலுள் சென்றே வீழ்கினும் கரையேற்றுகை உன் திருவிழமேங்கிற. நான் போகணுன்னா போய் சமுத்திரத்தில் விழுவேன், நீ எனக்கு தூக்கி விடணும், காப்பாற்றணும், உன் கடமை, பெத்தவ தானே. அவரே தான் அந்த அக்னியை மூட்டி உரியில் கட்டி தானே ஏறி நின்னாராம். அப்படி தான் சரித்திரம் சொல்கிறது. ஒரு பாடலும் பாடி பாடி கத்தியால் அந்த உரியை அறுத்துண்டே வந்து அம்பாளோட தரிசனம் கிடைக்கலன்னா அப்படியே விழுந்துடலாம்ங்கிற முடிவோடு இருக்கும் பொழுது, விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதஞ்சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று இவன் பாவங்களே செய்து பாழ்நர்க குழிக்கே விழும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியேங்கிற அந்த பாடல் பாடும் பொழுது அம்பாள் தரிசனம் கொடுத்து காதில் இருக்கிற அந்த தாட்டங்கிறத வீசி ஆகாசத்தில் எரிஞ்சு பௌர்ணமியை உண்டாக்கினாங்கிறது சரித்திரம். ராஜா அரண்மனையிலேருந்து பார்க்குறான், பௌர்ணமி நிலா வருது, அம்மாவாசை நீ பௌர்ணமி ஆகிடுத்தேதான். அப்புறம் ராஜா ஓடோடி வந்து ஒரு மகான்னு தெரியாமல் போயிடுத்தேன்னு வந்தனம் பண்ணினாங்க ராஜா. சரபோஜியெல்லாம் சத்ரபதி சிவாஜி பரம்பரை, அவள்லாம் மகான்களை நிந்திக்கிறவா இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு மானியம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கும் அவள் வம்சாவளி இருக்கா, அபிராமி பட்டரோட வம்சாவளி இருக்காளாம். அவளுக்கு அந்த மானியம் கொடுக்கப்பட்ட பட்டயம் சாசனம் இருக்கு. அபிராமி பட்டர்கிற நாமமும் ராஜா கொடுத்ததுன்னு சொல்கிறான். அப்படி தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறம். மதுரையில் திருமலை நாயக்கரோட மந்திரியாக இருந்தார் நீலகண்ட தீட்சிதர்னுட்டு. அடைமலம் அப்பைய தீட்சிதருடைய சகோதரரோட பேரன், மகா வித்வான், பெரிய அனுஷ்டாதா.
மதுரை மாநகரத்தில் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மாறு வேஷத்தில் வந்த திருமலை நாயக்கர் இதை கேட்டுவிட்டார். யாரோ ஒரு பெரிய பண்டிதர் வந்திருக்காரு, யார் என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு விசாரித்தார். அவர் ஊர் ஊராக போயின்னு இருக்கார் சுவாமி தரிசனத்துக்கு. அப்பை தீட்சிதரோட வம்சாவளின்னு தெரிஞ்சுது. சரி நம்ம மந்திரி ஆக்கிக்கலாமே அப்படின்னு விசாரித்து தன்னோட மந்திரி ஆக்கினுட்டார். அவருடைய ஞானமெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு சகலவிதமான ஒரு பவர்ஸும் கொடுத்து, எப்படி நாயக்க மன்னர்களுக்கு கோவிந்த தீட்சிதர் இருந்தாரோ, ஷஹாஜி மகாராஜாவுக்கு ஐயாவாள் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு எல்லா விதமான சக்தியும் உள்ள ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் கொடுத்துட்டார். அவர் கேட்டு தான் எதுவுமே நடக்குங்கிற மாதிரி பண்ணிட்டார். ராஜுவும் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு இருந்தார். இவரும் ராஜாட்ட ரொம்ப பிரியமாக இருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏதாவது திருப்பணி பண்ணிகிட்டே இருப்பாள் மதுரை ராஜாக்கள்லாம். அப்படி ஒரு புது வசந்த மண்டபம் ஒன்று கட்டின்னு இருக்கா. அந்த திருப்பணி நடந்துட்டுருக்கு. நீலகண்ட தீட்சிதர் பதவி ஏற்றுண்டு பல காலத்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு அவருக்கு ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. அவர் சொன்னால் அது ராஜாவே சொன்ன மாதிரி அப்படி எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பெரிய தலை சிறந்த சிற்பியை கூப்பிட்டுருக்கா. அவர் தான் சிற்பங்கள்லாம் செதுக்கின்னு இருக்கார். அதில் ஒரு இடத்துல ராஜா அப்படி கையை கூப்பிட்டு இருக்கா மாதிரியும் அப்படி அந்த காலத்து வழக்கம். அவளோட எல்லா கோவில்களையும் இந்த யார் இந்த திருப்பணி பண்ணாலும் அந்த ராஜாவோட சிலையை வைப்பா, ராணிகளோட சிலை வைப்பா. மகாலிங்க சுவாமி கோயில் கூட இந்த மாதிரி பண்ணால் பார்க்கலாம். அப்படி ராஜா பக்கத்தில் இந்த ராணி மற்ற ராணிகள்லாம் இருக்காப்புல, பட்டமகிழ்ச்சி இருக்காப்புல, அது சிலை பண்ணின்னு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும்போது ராணியுடைய தொடையில் அந்த உளிப்பட்டு கல் பின்னமாய் வந்துடுச்சு. அச்சிச்சோ பொய்யும் ராஜா சிலையில் இவ்வளோ நேரம் பண்ணினோம் ஒன்றுமே வரல, நாள் கணக்காக வேலை நடக்கிறது, இதில் போய் வந்துடுத்து நல்லா வந்துடுத்து சிலை பூர்த்தியாகிற நேரம், ஃபினிஷிங் ஸ்டேஜ். சரி அதையாவது ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் அந்த இடத்துல நிற்க மாட்டேங்கிறது, உடஞ்சுட்டே இருக்கு. ரொம்ப கவலை வந்துடுத்து இந்த சிற்பிக்கு. நீலகண்ட தீட்சிதர் அப்போது சூப்பர்விஷனுக்கு வந்திருக்கார். ஐயா இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணார். இது அம்பாள் சங்கல்பம்ப்பா, கவலைப்படாதே, நீ ஒன்றும் தப்பு பண்ணலை. சாமுத்திரிகா லட்சணப்படி அந்த இடத்துல அவளுக்கு ஒரு மச்சம் இருக்குது, அதனால் அவனால் பண்ண முடியாது, இது இப்படியே விட்டுடுன்னுட்டான். விட்டுட்டான். ராஜா சூப்பர்விஷனுக்கு வந்தார். இந்த இடத்துல ஏன் இப்படி உடஞ்சிருக்கு, நீ பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டியா அப்படின்னு. இல்லை நான் சரி பண்ண பார்த்தேன், சரி பண்ண முடியல. மந்திரி ஐயா வந்தாங்க, அவங்கள கேட்டதுக்கு ராணிக்கு அந்த தொடையில் மச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ராஜாவுக்கு சரியான கோபம். அங்கே மச்சம் இருக்கிறது உண்மைதான், அது ராஜாவுக்கு தான் தெரியும். நீலகண்ட தீட்சிதருக்கு எப்படி தெரிஞ்சுது, எப்படி போய் அவரை கேட்குறது அப்படின்னு கோபம். அரண்மனைக்கு வந்து யார்ட்டையும் பேசலை, ஒன்றும் பண்ணலை. அன்றைக்கி வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல, ராஜ வேலைகள்லாம். ரொம்ப கோபமாக இருந்து ராத்திரி தூக்கமே வரல. நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணினோம், இந்த மனுஷனா அப்படி துரோகம் பண்ணி விட்டார் நமக்கு அப்படின்னு வேதனை. மறுநாள் தீர்மானம் பண்ணால் காவலாளிகளை அனுப்பிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு அவரை அனுப்பிச்சு 2 கண்ணையும் பிடிக்கிட வேண்டியதுன்னு தீர்மானம். என் வீட்டுக்காரியை பற்றி சொல்லி அவன் கண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அவர் பூஜையில் இருக்கார். காவலாளிகளை அனுப்பிச்சான். கையோட உடனே வர சொல்லும் அப்படின்னா. அந்த குரலில் இருக்கிற தீவிரம் தெரிஞ்சு நம்ம நேராக போனால் உங்களை உடனே இந்த நிமிஷமே வர சொன்னார் ராஜான்னு. யோஜனை பண்ணார். இப்படி மரியாதை இல்லாமல் கும்பிட மாட்டாரே ராஜா, இதில் ஏதோ விபரீதம் இருக்கு. கண்ணை மூடினார். அம்மா மீனாம்பிக்கே, ஏதோ விபரீதம் இருக்காப்புல தெரியறது, என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு வேண்டிட்டார். ராஜாவோட மனசில் இருக்கிற எண்ணம் இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படி ஒருவேளை இவர் போய் ராஜா இவர் கண்ணை பிடிங்கிருந்தால் ராஜாவுக்கு பாபம். ஏன்னா இவர் மகான். இவர் சொன்னார், நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ராஜாட்ட சொல்லு, அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் சங்கல்பத்தை நான் நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்லிவிடும் அப்படின்ட்டார். பூஜை முடித்தார். கற்பூர ஆரத்தி காட்டினார். அந்த கற்பூர தீபத்தை அப்படியே 2 கண்ணிலையும் வச்சுனுட்டார். கற்பூரத்தை ஒத்தி வச்சுக்கல, கற்பூர நெருப்பை வச்சுனுட்டார். அப்படியே 2 கண்ணு அவிஞ்சு போயிடுது. இந்த விஷயம் ராஜாவுக்கு போனோன்னா ராஜா பதறி போயிட்டான்.
ஒருவேளை அவர் மேலே தப்பு இல்லாமல் இது நடந்திருந்ததுன்னா என் வம்சமே அழிஞ்சு போயிடுமே, எவ்வளோ பெரிய தப்பு இதுன்னு பதறி போய் ராஜா ஓடி வந்த உடனே, இல்லை ராஜா, எல்லாம் அம்பாளோட சங்கல்பம். மீனாட்சி நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறா, அது அவளோட இஷ்டம், அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன, அவள் தான் உங்கள் மனசில் அந்த எண்ணத்தை தோன்றுவிச்சா, அது எனக்கு தெரியும்படியாக பண்ணினா, இந்த காரியத்தை நடத்தினது அவள் தான். இல்லை, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, உங்களுக்கு சரீர அபிமானம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எவ்வளவோ நல்ல யோஜனை சொல்லியிருக்கேன், நான் அசடு தப்பு பண்ணிட்டேன், நான் எந்த தப்பு நடக்கலைப்பா, சாமுத்திரிகா லக்ஷண சாஸ்திரம் தெரிஞ்சதுனால நான் சொன்னேன், நீ அதை வேறு மாதிரி புரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கெஞ்சி கேட்டுறதுனால ஆனந்த சாகர ஸ்தவம்னு 108 ஸ்லோகங்களில் மீனாட்சியை ஸ்துதி பண்ணார். அற்புதமான ஸ்லோகம் அது. கண்ணு வந்துடுத்து திருப்பி. மதுரையில் நடந்த சரித்திரம். கண்ணு வந்த உடனே திருப்பி மந்திரி பதவியில் கண்டினியூ பண்ணலை, மாணிக்க வாசகர் மாதிரி ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பாலாமடைங்கிற ஊரில் இருந்து அங்கே தான் சித்தியானார். அப்போ தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும். அப்பர் சுவாமிகளை நீ சிவபெருமான வணங்குறே, நீ ஜெயின மதத்துக்கு திருப்பியும் வரணும், இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு அந்த சமணர்கள் சொன்னதை ராஜா வந்து கேட்டு மகேந்திர பலவன் மிரட்டுறான். நான் சைவனா பிறந்தேன், சமணனா மாறினேன், கெட்ட புத்தியோட திருப்பி சைவத்துக்கு வந்துட்டேன், எங்கள் அக்காவால் திருப்பி மாற மாட்டேங்கிறார். உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும், மரண தண்டனைக்கு நான் பயப்படலை. சமணர்கள் சொல்கிறான் மரணத்துக்கு பயப்படலைங்கிறான், அப்படியெல்லாம் மரணம் கொடுத்துடக்கூடாது, சித்திரவதை பண்ணி கொள்ளணுங்கிறான். சுண்ணாம்பு காலவாயில் போடுறான், வெந்து சாகட்டும்ங்கிறா. உள்ளுக்குள்ளே அவர் மாசிலி வீணையும் ஆலயம் அதிகம்னு பாடிட்டு இருக்கார் இல்லையா, ஜில்லுன்னு இருக்கியா அப்படிங்கிற. அடியார்கள் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். பிரகலாதனை அப்பா பண்ணாத கொடுமையாக நெருப்பில் தூக்கி போட்டான், மலையிலேருந்து உருட்டி விட்டான். என்ன ஆனாலும் என் நாமாவை விடமாட்டேன் இல்லையா, அதுதானே உறுதி. நற்றவா உன்னை நான் மறைக்கிலும் சொல்லும் நான் நம சிவாயவே. நம்ம அகஸ்தியர் பாட்டு பாடுறோமே, அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம், சதாய நாவினில் நிலாவியே என்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சதா என் நாவினில் நிலாவியே என்னை விடாத ஹரிநாமம். நான் வந்து சொல்ல வேண்டாம் நினச்சா கூட என் நாக்கு கேட்காதியா, அது பழகி போயிடுது. வங்காளத்தில் ஹரிதாஸ் டாக்கூருங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 லட்சம் தரம் ஹரே ராமா சொல்கிறவர். யாரும் இல்லாத ஒரு நிராதரமான ஒரு பிள்ளை, ஜனங்கள் ஆகாரம் கொடுத்தா தான் உண்டு, வீடு வாசல் கிடையாது. வாழ்க்கையில் எது பற்றுக்கோடுன்னா நாமாவே ஆசிரியம்னு இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 லட்சம் மகாமந்திரம் நினச்சி பார்க்க முடியுமா? அந்த கவுண்ட் சரியானு கூட எனக்கு தெரியாது, என்ன அதுக்கு மேலே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாள் பூரா சொல்லிட்டு இருப்பார் அவர். அந்த ஊர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவா வேறு மதத்துக்காரா. இந்த நாமா சொல்லக்கூடாது, நீ பிறப்புனால நீ எங்கள் மதத்தை சேர்ந்தவன், நீ அந்த தெய்வத்தோட நாமாவை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். என்னால் முடியாது, நான் நினச்சாலும் நினைக்காட்டாலும் என்னுடைய நாக்கில் அது வந்துடும்னு சொன்னேன். இல்லை நீ சொல்லாமல் தான் இருக்கணும், இல்லைன்னா உனக்கு தண்டனை கொடுப்போம்னா. என்ன தண்டனை வேணால் கொடுப்போம்னா. எல்லா தெருவிலையும் அழிச்சிட்டு போய் சந்தை கடையெல்லாம் நிற்க வச்சு குண்டர்களை விட்டு சவுக்கடி கொடுக்க சொன்னான். சதை கிழிஞ்சு ரத்தம் கொட்டட்டும்னா அடிக்க அடிக்க நாம இன்னும் உச்சஸ்வரத்தில் போச்சுன்னா சரித்திரம் இருக்கு. அந்த அடியில் அவர் நினைவிழுந்து விழுந்துட்டார். இவன் நினச்சிட்டு இருக்கான், மயக்கமாயிட்டேன், சாகர மட்டுக்கும் அடின்னு உத்தரவு. சரி செத்து போயிட்டான் போல் இருக்குன்னு நினச்சிண்டா. அவர் நாமாவோட ஆனந்தத்தினால மயக்கம் போட்டு விழுந்துட்டார். சதை கிழிஞ்சு ரத்தம் கொட்டுறது.
பாரதியார் சொன்ன பாடல் இப்போ நினச்சி பார்க்கலாம். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் உளம் கேட்டேன் இல்லையா? அது மாதிரி அடி உதைக்கி பயப்படாமல் நாம சொல்கிறார். மயங்கி விழுந்துட்டார். சரி செத்து போயிட்டான்டா, தூக்கி கங்காவில் தூக்கி போடும், தூக்கி போட்டா. கங்கா மாதா அவர் அப்படியே சீத்தளமா குழு 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 குளிப்பாட்டி அத்வைதாச்சாரியாருடைய கொல்லப்புறத்து படித்தரைக்கிட்ட கொண்டு விட்டார். அவர் என் பிள்ளை மாதிரி நான் வச்சுக்கிறேன்னு வளர்த்து மேற்கொண்டு சம்பிரதாயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஏற்கனவே மகான் அவரை மகாத்மாவாக புரியும்படியாக பண்ணினார். பூரி ஜெகநாதர் அவரோட அதிஷ்டானம் சைத்தன்ய மகாபிரபுவோட கரங்களால் வைக்கப்பட்டதுன்னு இருக்கு சரித்திரம். பிற்பாடு மகாபிரபு அவர் சந்திக்கும் போது மகாபிரபு சொல்கிறார், ரொம்ப வருஷம் முன்னாடி உன்னை சந்தக்கடலை வச்சு அடித்தால நீ மகாமந்திரம் சொல்கிறேன்னு உனக்கு வலிக்கலை தானே? வலிக்கலை. எப்படி தெரியுமா? அந்த அடியெல்லாம் நான் வாங்கிட்டேன். இங்கே பார், எந்த நிலைமையிலையும் நாம விடக்கூடாது. யோகி சொல்றார், ஏதோ அவருக்கும் பகவானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்த மாதிரி. ஒரு கஷ்டம் வந்துடுது எனக்கு. அவர் பகவான் குருங்கிறத அப்பான்னு தான் சொல்லுவார், ஃபாதர்னு சொல்லுவார். நான் அப்பாவை கேட்டேன், ஏன்பா நான் அப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னார், நீ என்னை மறந்துவிட்டு அதனால கஷ்டப்படுறேன்னு சொன்னார். டு ஃபர்கெட் காட் இஸ் சின் அப்படிங்கிறார். டு ரிமெம்பர் ஹிம் இஸ் எ வெர்ச்சு அப்படிங்கிறார். பகவானை நினச்சுட்டே இருக்கிறது தான் நீ பண்ணக்கூடிய ஒரே புண்ணியம். பகவானை எப்போ மறக்கிறியோ நீ திண்டாடுவேன் வாழ்க்கையில், அவ்வளோதான். தெய்வத்தை மறக்காமல் இருக்கணுங்கிறது ஒன்று தான் நம்ம பண்ண வேண்டியது. அது எப்போவுமே எப்படி நினைக்க முடியும்? எப்போவுமே நாம சொல்லலாம். நினச்சுண்டு சொன்னாலும் நினைக்காட்ட சொன்னாலும் பலன் உண்டு. நான் தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும். இதை கேட்குறார் வரமா. அந்த நிலைமை வந்துடுத்துன்னா பூமேவியை நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரும். இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்குறார். கோமேதகமே குளிர்வான் நிலவே. இந்த சந்திரன் எப்படி குழு 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 குழுன்னு பகலோடைய தாபத்தெல்லாம் நீக்குமோ, லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா வருது அம்பாளை பற்றி. தாபத்ரயாக்னி சந்தப்த மகாஹ்லாதன சந்திரிகான்னு ஒரு நாமா. 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 தாபங்கள். நம்மளே உண்டாக்கின நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களால் வர்ற ஹிம்சைகள், இயற்கையில் ஏற்படக்கூடிய உட்பாதங்கள், பிற ஜீவராசிகளால் வரக்கூடிய கஷ்டங்கள். மனுஷன் பலவிதமாக கஷ்டப்படுறான். அது 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்கான். சமர்த்த ராமதாச சொல்கிற திரிவித தாப்பாசி ஹாரகே குரு பாயங்கிற குருநாதர் சரணம் அதை நிவர்த்தி பண்ணுங்கிற. அந்த 3 தாபத்தினால் ஏற்பட்ட அந்த அவஸ்தை இருக்கே, அந்த வெம்மை, இதை தீர்க்கக்கூடிய சமாஹ்லாதன சந்திரிகாயை நமஹான்னு. இந்த தாபத்தை தீர்க்கக்கூடிய குளுமையான நிலவு போன்றவள் அன்னை அப்படின்னு சொல்ற. வேற ஒன்றும் பிரமாணமே வேணாம். மனசில் ஒரு கஷ்டம் துக்கம் இருக்கும்போது பகவான் சன்னிதானத்துக்கு, குரு சன்னிதானத்துக்கு வெறும் உட்காண்டிருந்தாலே போகிறோம். அது எப்படி லேசாருதுங்கிறத நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் அப்படி உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க தெரிஞ்ச நாம அவசரம் இல்லையா? அது மனசு லேசாருது, அந்த பாரம் குறைகிறத ஒத்தொத்தரும் தனித்தனியாக நம்ம அனுபவிக்கலாம். இது ஒன்றும் பெரிய தபஸெல்லாம் வேணுங்கிறதே இல்லை. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலேங்கிறார் ராமலிங்க சுவாமிகள். பகவானை பற்றி சொல்லும்போது நல்ல வெயிலில் வரும்போது பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த நிழலில் நின்று அபாடா அப்படின்னு இருக்கு இல்லையா? அது பகவானோட சரணாரவிந்தம், அவரோட திருவடிங்கிற. அதுக்கு தான் சுவாமி இருக்கார். எதுக்கு இது மாதிரி சன்னதிகள்லாம் சுவாமி ஏற்படுத்தியிருக்கார்? மக்கள் அவள் மனசு அமைதியாகும், அவளோட வேதனைகள் தாபங்கள்லாம் தீரணும், கஷ்டங்கள்லாம் தீரணும். கஷ்டங்களுக்கு காரணம் நம்மளோட தவறான ஆசைகளே தவிர வேற யாரையும் நம்ம குற்றம் சொல்கிறோம். நான் கஷ்டப்படுறதுக்கு இந்த ஆள் காரணம், இவா காரணம், அவா காரணம், அது யாருமே காரணம் இல்லை, நீயே தான் காரணம். உன்னுடைய தவறான எண்ணங்கள் ஆசைகள் காரணம். தேவைக்கு மேலே நினைக்கிற
பேராசை பிடிச்சி அலைகிற அவஸ்தைப்படுறேன். அப்படி விட்டுட்டு என்ன தேவையோ அது கடவுள் கொடுப்பார். கிடைச்சதில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கிற திருப்தியோட, கடவுள்கிட்ட நன்றியோட அந்த சன்னிதானத்துக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் கோவிலுக்கு வரணும், சுகமாக இருந்தாலும் கோவிலுக்கு வரணும். கஷ்டம் வரும்போது மட்டும் கோவிலுக்கு வந்துட்டு நன்னா இருக்கும்போது கோவிலுக்கு திரும்பி பார்க்காம போய்டுறது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு காரியார்த்தமாக நம்ம நடந்துட்டா மனுஷால வேணால் ஏமாத்தலாம். காரியார்த்தம் ஒருத்தட்ட பழகிறது, காரியானா திரும்பி பார்க்காம இருக்கிறதுன்னு சாமிக்கு நம்மளை தெரியுமா இல்லையா? உள்ளுக்குள்ளே ஓடுற எண்ணம் அவருக்கு தெரியுமா இருக்காதா? என்னப்பா இப்போ தான் தெரிஞ்சுதா இடம் அப்படிம்பார் சுவாமி. ஆனால் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த தெய்வ சிந்தனையோட நன்றி அறிதலோடு இருக்கணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது இல்லை. எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கியப்பா, நல்ல ஆரோக்கியமான உடம்பு, நல்ல குடும்பம், நல்ல மனைவி மக்கள், நல்ல குழந்தைகள், நல்ல பேரம்பேத்திகள், வீடு வசதி, இவ்வளவு கொடுத்துருக்கியே, நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கியே, கடவுளே உனக்கு நன்றி. இதுதான் கோவிலுக்கு வர வேண்டிய முறை. அப்படி இருக்கிறவாளுக்கு தாபம் எப்படி வரும்? அப்படி தாபம் ஏற்பட்டால் தீர்க்கறதுக்கு சுவாமி இருக்கார், அம்பாள் இருக்கு இல்லையா? கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய். அழகான வார்த்தை. நான் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வேணு கானம் பண்ணினா புல்லாங்குழல் வாசிச்சா எல்லாம் ஆசையாக கேட்பா தெரியுமா? அது மாதிரி நான் பேசினா எல்லோரும் ஆசையாக கேட்கணும். வந்துட்டாயா அறுக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி ஓடப்படாது. இவன் வாயை திறந்தானே கண்டதையும் பேசுவான், இதை போய் கேட்கணுமா அப்படின்னு இருக்கக்கூடாது. சாமி சொல்வார், வளரு வாயினோட ஊம வாயின் தேவையில்லைம்பார். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் இனிமையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இனிமை? பகவானை பற்றி பேசினா தான் இனிமை. பகவானுடைய நாமம்தான் இனிமை. லௌகீக விஷயத்தில் என்ன சுகம் இருக்குது? ஒன்றும் இல்லையே இல்லையா? சுகமாக நினச்சிண்டு நம்ம துக்கத்தில் போய் முடிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சுகமாகவே நினச்சிண்டு சுகமாகவே இருந்து சுகத்தில் போய் சேர்க்கறது சத்சங்கம் ஒன்று தானே. அதனால் குழல்வாய் மொழியே தருவாய். அப்படி மாதிரி ஒரு புல்லாங்குழல் வாசித்தா கண்ணன் அத்தனை பேரையும் எப்படி மயக்கிறானோ அப்படி தெய்வீக விஷயங்களையும் நான் பாடணும், பேசணும். ரெண்டாவது விஷயங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. அம்பாள் எப்படி சொல்கிறார்? மாமேருவிலே வளர்கோக்கிலமே, மகாமேருவில் ஒரு குயில் போல இருப்பவள்னு சொல்ற. ஸ்ரீசக்கரம்னு ஒன்று வழிபடுறோம், மகாமேருன்னு ஒன்று வழிபடுறோம். அது என்ன அப்படின்னு கேட்டால், அம்பாள் இருக்கக்கூடிய இடம் நான் சொன்னேனே, சுதாசாகர மத்தியஸ்தா மகாபத்மா அடவி சம்ஸ்தா சிந்தாமணி கிரகாந்தஸ்தான். அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறது இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்தில்? அந்த இடத்துடைய வரைபடம், ஒரு கோவில் கட்டினா அதோட பிளான் ஒன்று இருக்குமோ இல்லையோ, அதுதான் ஸ்ரீசக்கரம். இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவிலுக்குள்ளே அந்த கோவிலோட மினியேச்சர் பண்ணி வச்சுருப்பா தெரியுமா? இந்த கோவிலோட மாடல் அதுதான் மேரு. மணித்வீபங்கிற அம்பாளோட இடம் இருக்கே, அதோட வரைபடம் ஸ்ரீசக்கரம், அதோடைய மாடல் தான் மகாமேரு. அப்போது மகாமேரு வச்சு பூஜை பண்ணுறோம், ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணுறோம்னா அம்பாள் அவளோட பரிவார தேவதைகளோட அவளோட கிரகத்தோடு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம்னு அர்த்தம். இது சாதாரண விஷயமா இல்லையா? அதை உணர்ந்து வழிபடணும். அதில் நடுவில் பிந்து கோணத்தில் நட்ட நடுவில் அம்பாள் இருக்கா. இது சூக்ஷ்ம லோகமானது. சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறார், அங்கே என்ன இருக்கோ அது இங்கேயும் இருக்குங்கிற. கேலத்தி பிரம்மாண்டே பகவான் கேலத்தி பிண்டாண்டே. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கு. அதோட மினியேச்சர் தான் இந்த உடம்பு. இதோடைய மகத்து தான் இந்த விராட் ரூபம் பிரபஞ்சம். அப்போ அந்த மணித்வீபம் அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த சகசிராரம் தான் அந்த இடம். இங்கே மேலே சதாசிவத்தோட அம்பாள் இருக்கக்கூடிய இடம். ஞானம் வருகிற வரையில் இந்த அம்பாள் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருப்பாள். பக்தி சாதனையில் ஈடுபட்டு ஞானமயமாக மனசு மாறும்போது ஒரு நிலையாக தாண்டி போய் சகசிராரத்தில் போய் சுவாமியோடு அப்படி சேர்ந்துடுவாள். அப்போ அமிர்த தாரை பொங்கி வழியும்னு நான் அன்றைக்கி 3வது பாட்டு பாடும்போது சொன்னேன். அதனால் அந்த மகாமேருவில்
கோகிலம்னா குயில்னு அர்த்தம். குயில் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் குரலை மட்டும் கொடுக்கும். குயிலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ரேராக வெளியில் வரும், குரல் மட்டும் கேட்கும், எங்கேருந்தோ பாடும். அது மாதிரி குப்தமாக குஹ்ய ரூபிணியாக அம்பாள் அந்த இடத்துல இருந்துட்டு அநாகத துவனி கொடுக்குறா உள்ளே இருந்து. இந்த அநாகதங்கிற துவனி ஹம்சோகங்கிற அஜபா காயத்ரின்னு தானே ஓடக்கூடிய காயத்ரியாக உள்ள ஒரு ஜீவனுக்கும் நம்ம சுவாமி சொல்கிறத ஒன்றும் இல்லை. பண்ணுறோம் இல்லையோ, அகம் சஹா அகம் சஹா, அதான் ஹம்ச காயத்ரி. அகம் நான் சொல்லக்கூடிய உணர்வு, சஹா அந்த பரம்பொருளே. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிடும், உள்ளே வராது. வெளியில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும், அந்த ஆக்சிஜன் உள்ளே போகாது, சிலிண்டரை வச்சாலும் போகாது, ஒரு நாள் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வரையில் வாழ வைக்கிறது எதுவோ அதோட திருநாமம் அந்த ஹம்சங்கிறத உள்ள தானே ஓடின்னு இருக்க. இது யாருக்கு கேட்கும்னா, இப்போ உள்ளுக்குள்ளே பஜனை நடக்கிறது, வெளியில் வந்து பெரிய லவுட் ஸ்பீக்கரில் ஏதோ சினிமா பாட்டு அலறது தெருவுக்கு தெரு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இல்லை, எங்கேயோ வச்சுப்போம். நம்மளாலையும் பாட முடியாது, வாசலில் இருக்கிறவளுக்கு இந்த பாட்டு கேட்காது இல்லையா. நமக்கு லௌகீக சப்தம் வாழ்க்கையில் நிறைய வேண்டாத விஷயங்களில் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அநாகத துவனி நமக்கு கேட்கலை. அங்கே குயில் போல மறைஞ்சிருந்து அம்பாள் சப்தம் கொடுக்குறா, அது நமக்கு கேட்கலை. எப்போ வரும், லௌகீக விஷயத்தில் நமக்கு நாட்டம் இல்லாமல் போய் அதுலேருந்து மனசை உள்முகமாக திருப்பினால் உள்ளுக்குள்ளே அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கிறது நம்ம கேட்கும். அந்த குயில் பாட்டு நமக்கு கேட்கும். ராமலிங்க சுவாமியோட பாட்டு நீங்கள் கேட்டிருப்பேள். வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சு தடீன. இன்னும் ஒன்றுமே புரியலையே, மயில் பூமியில் தான் ஆடும், வானத்தில் எப்படி ஆடும், மயில் எப்படி குயிலாகும் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லையோ. சித்தர் பாடல்கள்லாம் நமக்கு புரியாது. இந்த வெட்ட வெளிங்கிற மகா ஆகாசத்தில் மயில்ங்கிறது வந்து இந்திரிய நிகிரகம், புலனடக்கம். அந்த புலனடக்கம் ஏற்பட்டு அப்படி தொகை விரித்து மயில் அப்படி ஆடும் பொழுது பக்த சித்த கேக்கி கனா கனான்னு ஒரு நாமா இருக்கு. பக்தாளுடைய மனமாகிய மயில் தொகை விரித்து ஆடக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கருமேகமான அன்னையே அப்படின்னு ஒரு நாம லலிதா சஹஸ்ரநாமம் இல்லையா. அந்த இந்திரிய நிகிரகம் ஏற்படக்கூடிய பக்தனுக்கு அம்பாளோட கிருபை கிடச்சி அந்த மயில் ஆடும். ஆடினதுக்கப்புறம் அந்த ஆட்டம் அடங்கி ஒடுங்கி தான்கிறது அத்து போய் அநாகத துவனியோட லயமாயிடும். அதுதான் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் குரல் மட்டும் கொடுக்குற குயில். இப்படி தான் மயில் குயிலாடுதுன்னு ராமலிங்க சுவாமிகள் பாடுறார். இது ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டை சொல்லக்கூடிய பாட்டு, இது ஒன்றும் வேடிக்கை பாட்டு இல்லை. அது மாதிரி அப்படி ஒரு நிலையில் அந்த சாதகன் எதை உணர்றான், அம்பாள் மகாமேரு, இந்த சரீரத்தில் சகசிராரத்தில் இருக்கிற மகாமேருவில் இருக்கிற கோகிலமான குயிலான அம்பாளை பார்க்கிறான். மாமேருவிலே வளர் கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அப்படி இந்த பூமியில் நான் பறந்துட்டேன், ஏதாவது காரியங்கள் பண்ணுவேன், அதுக்கு அடிப்படையாக எதையாவது நினைப்பேன், ஏதாவது பேசுவேன். என்னுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் குறைவில்லாமல் அழிவில்லாமல் நல்லதையே கொடுக்குறாப்புல பூமேவிய நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரமும். விவேகானந்த சுவாமி சொன்னார், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. இதுதான் ராமகிருஷ்ண மிஷனுக்கு அவர் மோட்டாவாக வச்சார். எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை லட்சியம். உன்னுடைய ஆத்ம அபிவிருத்திக்கும் உலக மக்களுடைய நன்மைக்கும் பாடுபடு. இதுதான் மனுஷ வாழ்க்கையோட சார்.
ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. ஜெகத்தில் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்டெல்லாம் போய் மோட்சத்தை பற்றி சொன்னால் அவள்லாம் ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுவா. அவளுக்கு பசிக்கு சாப்பாடு வேணும், குளிருக்கு வஸ்திரம் வேணும், தங்கிறதுக்கு இடம் வேணும், மனசுக்கு நிம்மதி வேணும். அவளோட சரீர தேவை முடிஞ்சு தான் இந்த பக்கத்துக்கு அவள் திரும்பி வருவாள். அதனால் அவளுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய். உட முடியாத அவளுக்கு உன்னால் முடிஞ்ச சுசுரூஷை பண்ணு. யாருக்கு என்ன தேவையோ அதை ஒரு சேவையாக பண்ணாமல், உதவியாக பண்ணாமல், அவளையும் கடவுளோட வடிவமாக நினச்சி வழிபாடாக பண்ணுங்க. அப்போ அது உன்னோட ஆத்மக்ஷேமத்துக்கு அனுகிரகம் பண்ணும். தனிப்பட்ட முறையில் உன்னோட சரீர தேவைகளை சுருக்கிண்டு ஒரு க்ஷணம் கூட வீணாக்காமல் பகவத் தியானத்திலேயே இருக்கணும், குரு சேவையிலே இருக்கணும்னு இருந்துரு. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்ச. மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான். அப்புறம் மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் வரும்? போகத்துக்கு தான் வாழ்க்கைன்னு விட்டா நம்ம சுவாமி சொல்வார், ந புச்சம் ந ஸ்ருங்கம் மனுஷ ரூபே மிருகாச்சரந்தீம்பர். வாலும் கொம்பும் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிம்பார் சுவாமி. அப்படி இருந்துடப்படாதே. உயர்ந்த பிறவி, உயர்ந்த நோக்கம் வேணுமே. அப்படி இருக்கும்போது நான் செய்கிற செயல்கள் பொன்றாது பயன் குன்றா வரணும். அப்படி நல்ல காரியங்கள் பண்ணும்போது சோதனைகள் வரும். ஊரில் 4 பேர் நம்மளை வெய்வா, திட்டுவா, நல்லது பண்ணுறவாளிகே துவேஷிப்பா. பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோவெல்லாம் மாற்றி 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 உங்களுக்கு உடம்பு படுத்திகிட்டே இருக்கேன். உடம்புனா படுத்த தான் படுத்தும். ஒரு மிஷின் தானே, ரிப்பேர் ஆகத்தான் ஆகும். வீடு மராமத்து பார்க்கத்தான் வேணும், வஸ்திரம் கிழிஞ்சால் தையல் போட்டுக்கு தான் வேணும். உடம்பு அப்படி தானே. மகான்கள் அவதார புருஷர்களோட சரித்திரத்திலேயே அதை பார்த்துருக்கோம். ஆனால் எது பெரிய வியாதி தெரியுமா? பகவானை மறக்கிறது வியாதி, கொடும் வியாதி. அது மருந்தே இல்லை. பகவானை மறக்கிறது, தெய்வ நிந்தனை பண்ணுறது, அடுத்த வாளுக்கு தீங்கு இழைக்கிறது, இதுதான் பாபம். இதுலேருந்து விலகி இருக்கணும். அதனால் தீமேல் இடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும். என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீர்த்தி எனக்கு குளுமையை தரக்கூடிய குளுமை எது? சத்சங்கம் தான் குளுமை. கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய். நல்ல குரலை கொடு, நல்ல பேச்சை கொடு, நல்லா பாடும்படியாக பண்ணு. பாரதியார் சொன்னார், பாட்டு திறத்தாலே வையத்தை பாதித்திட வேண்டும்னு. நான் பாடுற பாட்டுனால உலகம் க்ஷேமமாக இருக்கணும்னு நான் பாடணும். இன்னும் அழகு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவா வாழலாம் இல்லையா? அவர் நினச்சிருந்தா அவரோட கவிதா திறமையினால அந்த காலத்திலேயே அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கஷ்டப்படாமல் பங்களாவில் இருந்திருக்கலாம். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டார் இல்லையா அவர் மகான். பாட்டு திறத்தாலே வையத்தை பாதித்திட வேண்டும்னு. எமக்கு தொழில் எழுத்து இவைப்பொழுதும் சோராதிருத்தல்ங்கிற அப்படி வாழ்ந்து காட்டியிருக்காரு. எத்தனை வயசு இருந்தா வாழலாம்? 39 வயசு 9 தானே இருந்தா இல்லையா? அப்போ அவ்வளவு தைரியம், தீர புருஷால வாழலாம். தீமேலிடினும் ஜெயசக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும். கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே தருவாய் தருவாய். மாமேருவிலே வளர் கோகிலமே மாதா ஜெய்வோம் லலிதாம்பிகைன்னு இந்த கோமேதக ரத்னத்தை அர்ப்பணம் பண்ணுறார். அடுத்தது பத்மராகம்ங்கிற ரத்னத்தை சமர்ப்பணம் பண்ணுறார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா. ஞானானந்தா